நிகழ்தகவு. மனைவி செய்த சமையலை ஆசை ஆசையாக சாப்பிட்ட கணவன் மறுநாள் காலையில் கட்டிலில் சடலமாக கிடந்த சோகம். மருமகள் மீது சந்தேகம் இருப்பதாக போலீசில் தெரிவித்த மாமியார். விசாரணையில் வெளிவந்த பகீர் உண்மை. தாலி கட்டிய கணவனை விஷம் வைத்துக் கொன்ற இளம்பெண். திருமணமான 36வது நாளிலேயே கணவனை கொன்றது ஏன்? நடந்தது என்ன? கல்யாணமாகி 36வது நாள். புது மாப்பிள்ளை வாயில நுரை தள்ளி உயிரிழந்து கிடக்கிறாரு. விடிஞ்சும் விடியாமலும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்காத புது மாப்பிள்ளையுடைய அம்மாவும் அப்பாவும் என் மகனுடைய மர்ம மரணத்துக்கு பின்னால மருமகள் தான் இருக்கா, வேற யாருமே இல்லைன்னு அழுதுருக்காங்க. இதுக்கு மத்தியில தகவல் தெரிஞ்சு அங்க வந்த போலீஸ் புது மாப்பிள்ளையுடைய சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச கையோட உயிரிழந்தவருடைய மனைவி கிட்ட விசாரணையில இறங்கி இருக்காங்க. அப்பதான் பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. ஜார்க்கண்ட் மாநிலம் பகோகுந்தர் கிராமத்தில் உள்ள புத்நாத் சிங்குக்கும் சத்தீஸ்கர் மாநிலம் விஷன்பூர் கிராமத்தை சேர்ந்த சுனிதாவுக்கும் கடந்த மே மாசம் 11ஆம் தேதி கல்யாணம் நடந்திருக்குது. கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் நான் எங்க வீட்டுக்கு போறேன், எனக்கு புத்நாத் சிங்கை பிடிக்கல, அவரோட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சுனிதா. அதை கேட்டு அதிர்ச்சியான மாப்பிள்ளையுடைய சொந்தக்காரங்க, என்ன பேசுற, கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லாம கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் சொல்றேன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் ஏற்கனவே எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டேன்னு சுனிதா சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல அங்க வந்த சுனிதாவுடைய அப்பா அம்மா, ஏன் எங்களுடைய மானத்தை வாங்குற, ஒழுங்கா கணவரோட வாழு, கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாகிரும்னு சமாதானப்படுத்தி கணவர் வீட்டுல விட்டுட்டு கிளம்பி போயிருக்காங்க. அடுத்து ஜூன் 5ஆம் தேதி மறுபடியும் சுனிதா அம்மா வீட்டுக்கு போறேன்னு பெட்டியை தூக்கி இருக்காங்க. அப்பவும் சொந்த பந்தங்கள் எல்லோரும் சேர்ந்து காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால கடுப்பான சுனிதா கணவனுடைய கதையை முடிக்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஜூன் 14ஆம் தேதி ராமானுஜ்கஞ்ச் மார்க்கெட்டுக்கு போன கணவர் புத்நாத் சிங் கிட்ட விவசாய நிலத்துக்கு பூச்சிக்கொல்லி மருந்து தேவைப்படுது, வரும்போது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க சுனிதா. மனைவி சமாதானம் ஆகிட்டா, விவசாய நிலத்து மேல கூட அக்கறையா இருக்கான்னு சந்தோஷப்பட்ட கணவனும் சுனிதா கேட்ட மாதிரியே பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கிக்கிட்டு வந்து கொடுத்திருக்காரு. ஆனா அந்த பூச்சிக்கொல்லி மருந்து தான் தன் உயிரையே எடுக்க போற ஆயுதம்னு புது மாப்பிள்ளைக்கு தெரியாம போச்சு. வழக்கம் போல முகத்தை உருன்னு வச்சுக்கிட்டே சாப்பாடு கொடுக்கிற சுனிதா ஜூன் 15ஆம் தேதி நைட்டு மட்டும் சிரிச்சபடியே சந்தோஷமா சாப்பாடு கொடுத்திருக்காங்க. அப்பவாவது கொஞ்சம் உஷாராகி இருக்கலாம் புது மாப்பிள்ளை புத்நாத் சிங். சந்தையில வாங்கிட்டு வந்த பூச்சிக்கொல்லி மருந்த சாப்பாட்டுல கலந்து கணவருக்கு கொடுத்த சுனிதா, இதோட உன் கதை முடிஞ்சது, எனக்கு இனி விடிவு காலம் தான் நினைச்சுக்கிட்டே தூங்கி இருக்காங்க. ஆனா புத்நாத்துக்கு அதுதான் உலகத்துல வாழப்போற கடைசி இரவுன்னு தெரியல. விடிஞ்சதும் புத்நாத் சிங்குடைய வாயில நுரை தள்ளி போய் உயிரிழந்து கிடக்கிறாரு. அதை பார்த்த புத்நாத் சிங்குடைய பெற்றோர் கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே மல்லுக்கு நின்னா நாட்கள் போக போக எல்லாமே சரியாயிரும்னு நினைச்சமே, ஆனா மொத்தத்துல என் மகனுடைய உயிரையே கருவறுப்பான்னு தெரியலையேன்னு சொல்லி கதறி அழுதுருக்காங்க. அதுக்கு பிறகு சுனிதா கிட்ட போலீஸ் விசாரிச்சப்பதான் மொத்த உண்மையும் வெளியில வந்திருக்கு. அடுத்து சுனிதாவை கைது பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க காவல் துறையினர். இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, சில நாட்களுக்கு முன்னால மேகாலயாவுக்கு ஹனிமூன் போன கணவர் ராஜ ரகுவன்ஷிய மனைவி சோனம் கூலிப்படைய ஏவி கொலை செஞ்சாங்க. அந்த தம்பதிக்கும் புத்நாத் சிங் சுனிதா தம்பதிக்கும் ஒரே நாள்ல தான் கல்யாணம் நடந்திருக்குது. இப்ப 2 மாப்பிள்ளைகளுமே உயிரோட இல்ல, 2 மாப்பிள்ளைகளையுமே அவங்க மனைவிகள் தான் கொன்னு இருக்காங்க. நிகழ்தகவு.